படம் ரிலீஸு சிங்கம். தமிழ் ராக்கர்ஸ்னு ஒருத்தன் ஒரு தேவடியா பையன் போடுறான். இப்படி 11 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறோம். சாரி, பேட் வேர்டு யூஸ் பண்ணதுக்கு மன்னிச்சுக்குங்க. 11 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் போடுறோம். 2 வருஷம் உழைப்பு மொத்த டீமும் உள்ள கொட்டி அந்த நாய் 11 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் போடுறோன்னு சொல்கிறான். ஃபைனான்ஸ் கிளியர் பண்ணி படம் வருமா இல்லையாங்கிறது ஒரு சைடு இருந்தாலும், இந்த சைடு அவன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், நான் 11 மணிக்கு போடுவேன்னு சொல்லிட்டு. இது மொத்த இண்டஸ்ட்ரியும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கு, என்னையும் சேர்த்து தான். ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த நாய்க்கு சொல்கிறேன், தமிழ் ராக்கர்ஸ் நாய்க்கு நான் சொல்கிறேன், நீ போடுற நாயே, நீ போடுவேன், எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ லூப் ஹோல் இருக்கு எங்கள் இண்டஸ்ட்ரியில். 6 மாசத்துல நீ எங்க இருக்கையோ நாயே தேடி உன்னை தூக்கி உள்ள உட்கார வச்சு இதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல பரதேசி நாயே, பண்ணுவேண்டா நாயே. எலெக்ஷன் வருது, அது என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். மொத்த இண்டஸ்ட்ரியும் இப்ப கூட ஒன்று சேரல. உனக்கு அவன் பிடிக்கல, அவனுக்கு நீ பிடிக்கல, நான் பிடிக்கல, இப்படியே உட்கார்ந்துட்டு இருங்க. ஒரு நாள் மொத்தமா டிவி சீரியல் லிஸ்ட்ல நம்ம இண்டஸ்ட்ரி சேரும். அது நடக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் நல்ல முடிவுகளை இண்டஸ்ட்ரிக்குள்ள எடுங்க. இந்த மேடையை அதுக்கு பயன்படுத்தினது தப்பு. இருந்தாலும் எங்க ஷேர் பண்றதுங்கிற கோபம் வருது. போகன் ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவருடைய வருத்தம், அதை வாங்கியிருக்கிற ஸ்ரீகரன் சரவணன் சார் இங்க இருக்காரு. அவர் எவ்வளவு முதலீடு பண்ணியிருக்காரு, எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காரு இந்த விஷயத்துல. அதனால அவருக்கு தான் அந்த வழி என்னங்கிறது தெரியும். அப்புறம் பப்ளிக்கும் எந்த கோபத்தை எந்த இடத்துல காட்டுறதுன்னு தெரியறது இல்லை. ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஆட்களை தவிர எல்லார்கிட்டையும் நிறைய எதிர்பார்க்குறீங்க. கேள்வி கேட்கறது எம்எல்ஏ எம்பி கிட்ட கேட்கறது கிடையவே கிடையாது. சரிங்களா? நடிகை வரல, அங்கேயும் வரல, இங்கேயும் வரல, வந்தா கூட்டம், வரலினா கூட்டம். எதுக்கு இவ்வளோ கம்ப்ளைண்ட்? எதுக்கு வராமல் இருந்திருக்காங்க? எந்த நடிகை நல்லது பண்ணாமல் இருந்திருக்கான்? எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கனாலும், ஒரு டாக்டர் எடுத்துட்டீங்கனாலும், வக்கீல் எடுத்துட்டீங்கனாலும், தன் குடும்பத்துக்கு தனக்கு சேர்த்து வச்சோமா போனோமா வந்தோமான்னு தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் எந்த ஒரு பொது விஷயம் நடந்தாலும் சரி, முதல் ஆளா வரிஞ்சு கட்டிட்டு ரசிகர்களை கூட்டிட்டு போறதுல இருந்தும் சரி, பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து செலவு பண்றதும் சரி, விஜய் சார் எடுத்துட்டாலும் சரி, ரஜினி சார் எடுத்துட்டாலும் சரி, சூர்யா சார் எடுத்துட்டாலும் சரி, அகரமுக்கு எத்தனை 4.5 கோடி ரூபா வருஷத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு எஜுகேஷனுக்கு. கிட்டத்தட்ட 4500 பேர் இது வரைக்கும் அதுல பெனிஃபிட் ஆகிட்டு மாசம் 50,000 இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கி தன் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. அதுல இருந்து படிச்சு வந்த மாணவர்கள். ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க? ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே ஒரு நேரம் சாப்பாடு சரியில்லைன்னா உடனே சொல்லிடுவீங்களா, வீட்டுல அம்மா சரியில்லைன்னு சொல்லிட்டு? அந்த நேரம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். எல்லாம் தயவு செஞ்சு பப்ளிக் ஒரு அவேர்னஸ் வரணும். இத்தனை பேர் உழைக்கிறாங்க ஒரு படத்துக்குள்ள, உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு மட்டும்தான் இத்தனை உழைப்பும் போடப்பட்டு இருக்கு. ஒரு டைரக்டர்ல இருந்து, மியூசிக் டைரக்டர்ல இருந்து அத்தனை பேரும் டே அண்ட் நைட் உட்கார்ந்து உழைச்சு உருவாக்கி தான் ஒரு படம் வருது. என்னன்னா மக்களை சந்தோஷப்படுத்தணும், அதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். சம்பளம்ங்கிறது 2வது, அது தேடி வர்ற விஷயம், அதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஆரம்பிக்கிறப்ப கோடியில சம்பளம் வாங்கணும், லட்சணத்துக்கு சம்பளம் வாங்கணும்னு யாருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரல. எல்லாரும் ஃபர்ஸ்ட் விஷயம் இது செலக்ட் பண்ணிட்டு வர்றது என்னன்னா ஒரு ரெக்கக்னிஷனும் பப்ளிக்கை சந்தோஷப்படுத்துற ஒரு தொழிலுங்கிற ஒரு விஷயத்துக்கு தான். அதுக்கான மரியாதையும் தயவு செஞ்சு பப்ளிக் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்வால்வ் ஆகிறவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு தரணும். பைரசியை தவிர்க்கணும். பிளஸ் தமிழ் ராக்கர்ஸ் டெஃபினெட்லி யூ வில் கெட் நைஸ்லி வித்தின் 6 months. ப்ளஸ் ப்ரெஸ் மீடியா, அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரியும். ஒரு தப்பான ஒரு ஆள் என்கரேஜ் பண்ணாதீங்க, பைரசி என்கரேஜ் பண்ணாதீங்க. இது இன்னொருத்தனுடைய இடத்துல பட்டா போட்டு ரவுடி உட்கார்ற கதை தான் இது. தயவு செஞ்சு இது பெரிய டிஃப்ரென்ஸோ எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க, இண்டஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுங்க. மேடையில் இருக்கும் பெரியவர்கள் ஏதாவது தவறாக நான் பேசியிருந்தா மன்னிக்கணும்.